இது வானத்தின் வாசல். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம். ஊழியக்காரர் அவருடைய பிள்ளை ரொம்ப ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதியோட மரண அவஸ்தையோடு இருக்கிறது. காலையில் ஊழியத்துக்கு கிளம்புகிறார். மனைவி சொன்னாங்களாம், ஐயா இன்றைக்கு ஒரு நாள் வீட்டில் இருங்க, பிள்ளை மரித்து போகும் போல இருக்கிறது, ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்குது, வேற யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன், நீங்கள் இன்றைக்கு வீட்டில் இருங்க. இல்லை கர்த்தர் என்னை அங்கே போய் சொல்லியிருக்கிறார், இந்த மனுஷர்களை சந்திக்க சொல்லியிருக்கிறார், நான் போய்விட்டு வருகிறேன்னு சொல்லி பின்ன துண்டு பிரதிகளை எடுத்துக்கொண்டு காலையிலே புறப்பட்டு விட்டார். மாலையிலே அவர் வரும்போது பிள்ளை இறந்து போய்விட்டது. மனைவி மரித்த குழந்தையை முன்பதாக வைத்து உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஊழியக்காரர் மாலை நேரத்தில் ஊழியங்களை முடித்து வருகிறார். மனைவி பார்க்குறாங்க, இப்படி ஒரு மனுஷன் பிள்ளை சாக கிடக்கிறது என்று சொன்னபோது கூட கேட்காம ஊழியத்தை போயிட்டு இப்போ வரார். ஊழியக்காரர் வேகமாக வந்தா அழுது கொண்டிருந்த மனைவிடத்தை சொன்னால், அழாத, பிள்ளை சாகவில்லை. பிள்ளையை தன் கையில் எடுத்துக்கொண்டார். தன் வீட்டு அறைக்குள்ளே ஓடினார், கதவை பூட்டினார். தன் பிள்ளையை முன்பதாக படுக்க வைத்து விட்டு முழங்கால் படியிட்டார். இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார். தனக்கு உதவி செய்கிற தேவனை நோக்கி மன்றாடினார். அவரை நோக்கி பார்த்தார். இயேசுவே, நீர் என் பிள்ளையை உயிரோடு எழுப்பும் வரைக்கும் நான் என் முழங்காலை விட்டு எழும்புவதில்லை. எங்கேயே விழுந்து நானும் சாவேன். என் பிள்ளையை நீர் உயிரோடு எழுப்பாமல் நானும் எழும்ப போவதில்லை. அறைக்குள்ள இருந்து கதற ஆரம்பித்தார். இயேசுவை நோக்கினார். அவரை நோக்கி பார்த்தார். அவரை நோக்கி பார்த்து கதறினார். கண்ணீர் வடித்தார். கதறி கூப்பிட்டார். பிள்ளை பாருங்க, மரித்த பிள்ளையுடைய ஆத்துமா பரலோகத்தில் இயேசுவோடு இருக்கிறது. அங்கே மகிழ்ந்து விளையாடி சந்தோஷமாய் விளையாடி கொண்டிருக்கிற பிள்ளையிடத்தில் இயேசு சொன்னாராம், நீ திரும்ப உன் வீட்டுக்கு போக வேண்டாம், நீ திரும்ப போக வேண்டாம். பிள்ளை சொல்லிதான், இல்லை நான் இங்கே இருக்கிறேன் ஏசப்பா, இங்கே தான் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்குது, அங்கே ரொம்ப கஷ்டம், வியாதி, பலவீனம், பாடு, நெருக்கம், இங்கே இருந்தேன். இல்லைப்பா, இல்லை, உன் அப்பா விட மாட்டான், நீ திரும்ப போகாமல் அவன் விட மாட்டான் அப்படின்னு சொன்னான். பிள்ளையின் சரீரத்தில் மறுபடியும் ஜீவன் வந்தது. பிள்ளை உயிர் பெற்று எழும்பியது. அன்பானவர்களே, வேதம் சொல்லுது, பரலோகத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். நீர் எனக்கு தராமல் விடுவதில்லை. யாக்கோபு அன்றைக்கு ராத்திரி பிந்து தனித்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனோடும் மனுஷனோடும் போராடினான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை விடுவதில்லை. தேவனோடு போராடினான். பாருங்கள், அவர் சொன்ன, பொழுது விடுகிறது, என்னை போக விடு. இல்லை, நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் உம்மை விட மாட்டேன். பொழுது விடிந்தால் என்ன ஆகும்? நீ என்ன பார்த்துருவப்பா, நீ என்ன பார்த்தா வெளிச்சம் வந்து நீ என் முகத்தை பார்த்தா செத்து போயிருவேன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். தொடையை தொட்டா சுலுக்கி விட, தொட்டாலே தொட சுலுக்குது. எவ்வளவு வல்லமையான தேவன். போக விட, இல்லை விட மாட்டேன் ஆண்டவரே. கடைசியா கேட்கிறோம், பேர் என்ன? யாக்கோபு. இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, இனி உன் பேர் இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய இளவரசன், பிரின்ஸ் ஆஃப் காட் என்று அர்த்தமா. சாதாரண மனுஷனை, கள்ளனாய் இருந்த துஷ்டனாய் இருந்தவனை தேவனுடைய இளவரசனை மாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். சகல ஆசீர்வாதத்துக்குரியவனாக மாற்றுகிறார். எப்படி இது வந்தது? விடாப்பிடியான ஜெபம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை விடுவதில்லை என்கிற விடாப்பிடியான ஜெபம். ஒரு ஏழை விதவை தாயை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அநீதியுள்ள நியாயாதிபதி இடத்தில் தன்னுடைய நீதிக்காக போகிறாள். அவனும் மனுஷனை மதிக்காதவனும் தேவனுக்கு பயப்படாதவனும் துஷ்டன். அவன் யாருக்கு நீதி செய்ததே இல்லை. ஆனா இந்த அம்மா திரும்ப 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 போய் அவனுடைய கதவை தட்டுகிறாள். திரும்ப திரும்ப போய் கதவை தட்டுகிறாள். அவன் கடைசியில என்ன சொன்னான்? அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி இவள் தொடர்ந்து என்னை வந்து தொந்தரவு செய்யாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறான்.
அநீதியுள்ள நியாயாதிபதியே தன்னிடத்தில் திரும்ப திரும்ப வருகிறவர்களுக்கு நியாயம் செய்ய தீர்மானிப்பான் என்றால், நீதியுள்ள தேவன், உண்மை உள்ள தேவன், அன்பு நிறைந்த தேவன் தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் நியாயம் செய்வார், நிச்சயமாய் நியாயம் செய்வார். திரும்ப திரும்ப தேவ சமூகத்திலே வர வேண்டும். 2 நாள் ஜெபம் பண்ணேன், 3 நாள் ஜெபம் பண்ணேன், ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஏன்னா ஜெபிக்க ஜெபிக்க ஒன்றும் நடக்கல, தாமதமாயிட்டே போ, தடைப்படுது. என்ன அர்த்தம்? இன்னும் ஜெபிக்கணும்னு அர்த்தம், இன்னும் அதிகமா ஜெபிக்கணும்னு அர்த்தம். இல்லை ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையோ? கேட்கிறார். கேட்டும் ஏன் மௌனமா இருக்கிறான்? இன்னும் நீ அதிகமா ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னும் நான் ஜெபிக்கணுமா? எவ்வளோ ஜெபிச்சுட்டேன், இன்னும் ஜெபிக்கணும். கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற பெரிய நன்மைக்கு இந்த ஜெபம் போதாது, இன்னும் நீ ஜெபிக்க வேண்டி இருக்கிறது, இன்னும் ஜெபிக்க வேண்டும். உன் ஜெபம் பூர்ணமாகும் பொழுது தேவனுடைய நன்மை உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். இன்னும் ஜெபிக்க வேண்டும். இல்லையா, நான் நல்ல ஜெபம் பண்ணிட்டேன், இனி எனக்கு கர்த்தர் எதுவும் செய்யற மாதிரி இல்லை, நிச்சயமா கிடையாது. வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவன் தன்னுடைய வார்த்தையில் மாறுகிறவர் அல்ல, தேவன் தம்முடைய வார்த்தையில் மாறுகிறவர் அல்ல. தேவனுடைய வார்த்தை மாறாதது. நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து தீர்வுக்காக ஜெபித்து 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 சோர்ந்து போயிட்டீங்களா? கர்த்தரின் ஜெபத்தை கேட்கலன்னு நினைக்கிறீங்களா? பிசாசு உங்களை ஏமாத்துறான். இனி ஜெபிக்காத, உன் ஜெபம் கேட்கப்படாது, உனக்கு அற்புதம் நடக்காது, இனி ஜெபிக்காத என்பது பிசாசின் தந்திரம். தயவு செய்து நம்பாதீங்க. வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், நீங்கள் கேட்கிறதை தேவன் உங்களுக்கு தருவார். இன்னும் ஜெபிங்க, ஜெபத்தை நிறுத்தாதீங்க. பரலோகம் உங்களுக்கு பதில் தரும் வரைக்கும் போராடுங்கள். யாக்கோபை போல போராடுங்கள், அந்த ஏழை விதவை தாயை போல போராடுங்கள். இன்றைக்கு பதில் வரவில்லை என்று அந்த தாய் போகாம இருந்திருந்தா, அவனுடைய வீட்டு கதவை தட்டாம இருந்திருந்தா, நியாயம் கிடைத்திருக்காது. தேவ சமூகத்திலே போராடி ஜெபியுங்கள், திரும்ப திரும்ப ஜெபியுங்கள். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணினார் பாருங்கள். முதல் முறை போனார், பிதாவே இந்த பாத்திரம் உமக்கு சித்தமானால் என்னை விட்டு நீங்கட்டும். 2வது அப்படியே ஜெபிக்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் சித்தமானால் என்னை விட்டு நீங்கட்டும். 3வது முறையும் அதே தான் ஜெபிக்கிறான், பிதாவே இந்த பாத்திரம் உமக்கு சித்தமானால் என்னை விட்டு நீங்கட்டும். திரும்ப திரும்ப ஜெபிக்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யும் வரைக்கும் நம்முடைய ஜெபம் நிற்கவே கூடாது. ஒரு முறை ஜெபிச்சுட்டேன், 2 முறை ஜெபிச்சுட்டேன், 1 மாதம் ஜெபிச்சுட்டேன், அவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிட்டேன், இனி வேற ஆளை பார்க்குறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அவர்கிட்ட போகிறேன், இவர்கிட்ட போகிறேன். தயவு செய்து ஏமாறாதீங்க. ஒருபோதும் இன்னொரு வருடத்தில் போகவே போகாதீங்க. கர்த்தரையே நோக்கி பாருங்கள். உங்களுக்கு உதவி செய்யும் கண்மலையே நோக்கி பாருங்கள். உங்களுக்கு ஒத்தாசை பண்ணும் பர்வதத்தையே நோக்கி பாருங்கள். கர்த்தருக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுங்கள். மனுஷ உதவியை தேடாதிருங்கள். மனுஷனை தேடி போவது ஆபத்து, மனுஷனை நம்புவது ஆபத்து. எரேமியாவின் புஸ்தகத்தில் பாருங்கள், எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5, 6, 7 வாசிக்க கேட்போம். எரேமியா 17வது அதிகாரம் 5, 6, 7 வாசிக்க கேட்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாய் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அவாந்திர வெளியில் கரளையாய்ப்போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும்
வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார். பாருங்கள், ஒரு மனுஷன் கர்த்தரை நம்புவான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகிறது. அதுதான் வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனுக்கு இங்கே ஆண்டவர் என்ன ஒரு எடுத்துக்காட்டாய், ஒரு ஓமையாய், ஒரு அடையாளமை சொல்லுகிறார் என்றால், வாய்க்கால் ஓரமாய் தன் வேர்களை விட்டிருக்கிற மரம். எவ்வளவு வெயில் வரட்டும், எவ்வளவு உஷ்ணம் வரட்டும், எவ்வளவு கடினமான வெயில் காலம் வரட்டும், வெயில் அடிக்கட்டும், அந்த ஊர்ல அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா மரமும் காய்ந்து கருகி இலை உதிர்ந்து வாடி போனாலும் இந்த மரம் வாடாது. ஏன்னா இது கால்வாய் ஓரமாய் தன் வேரை வைத்திருக்கிறது. மற்ற மரங்களின் வேர் எங்கேயோ தூரத்தில் இருக்கும், அதுக்கு தண்ணீரே கிடைக்காது. ஆனா இந்த கால்வாயில் எப்பொழுதும் தண்ணீர் இருக்கும். ஏன்னா நம்பிக்கை என்ன? கர்த்தர். ஒரு மனுஷனை நான் நம்புறேன்னு வச்சுக்கிடுங்க, அவன் என்னுடைய சகோதரனா இருக்கட்டும், அல்லது தகப்பனா இருக்கட்டும், அல்லது நண்பனா இருக்கட்டும், அவனை நேசிக்கிறவன் தான். அவர்கள் என்னை நேசிக்கிறவள் தான். என் தேவைக்காக, என் பிரச்சனைக்காக நான் போகும் பொழுது எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தான். எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற மனம் அவளுக்கு இருக்கிறது. எனக்கு உதவி செய்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மனுஷனால் எப்பொழுதும் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்க முடியுமா? அந்த மனுஷனால் எப்பொழுதும் என்னுடைய தேவையை சந்தித்து கொண்டிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லை. நிச்சயமாய் ஒரு கட்டத்திலே அவரால் எனக்கு உதவி செய்ய முடியாமல் போகிறது. ஒரு கட்டத்தில் அவரால் எனக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலை உண்டாகிறது. அப்பொழுது நான் எங்கே போவேன்? யாரிடத்தில் போவேன்? ஆனால் வேதம் சொல்லுது, இயேசுவோ தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குகிறார். அவருடைய ஐஸ்வர்யம் குறைந்து போவதே இல்லை, அவருடைய வல்லமை குறைந்து போவதே இல்லை, அவருடைய மகிமை குறைந்து போவதே இல்லை, அவருடைய அற்புதம் செய்கிற பலன் குறைந்து போவதே இல்லை. நீங்கள் உங்கள் தேவைகளுக்கெல்லாம் உங்களுடைய தாயோ அல்லது தகப்பனையோ நாடி தேடுதலா இருந்தால் எத்தனை நாள் வரைக்கும்? உங்கள் தாய் இருக்கும் வரைக்கும், உங்கள் தகப்பன் உயிரோடு இருக்கும் வரைக்கும். நிச்சயமா ஒரு நாள் அவர் மரித்து போவார். அதன் பிறகு யார்? நீங்கள் உங்கள் தேவைகளுக்கெல்லாம் உங்கள் வேலையையும் உங்கள் சம்பளத்தையும் நீங்கள் நம்புவீர்களானால் நிச்சயமா ஒரு நாள் உங்கள் வேலைக்கு முடிவு வரும். நீங்கள் சம்பாதிக்க முடியாத ஒரு நாட்கள் வரும். அப்பொழுது உங்களுக்கு உதவி செய்கிறவர் யார்? உங்களுடைய ஏதோ ஒரு பலத்தையோ பணத்தையோ பொருளையோ இவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறேன், அதில் நான் வாழ்ந்து கொள்வேன் என்றால் நிச்சயமா அது ஒரு நாள் தீர்ந்து போகும். அதன் பிறகு உங்களுக்கு கொடுப்பவர் யார்? ஆனால் எத்தனை வருடங்களானாலும், எத்தனை நாட்களானாலும், எத்தனை தலைமுறைகளானாலும் அள்ள எடுக்க எடுக்க குறையாத ஒரு இடம் உண்டு என்றால் அது பரலோகத்தின் பொக்கிஷம். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை நான் திறப்பேன். உனக்காக நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை நான் திறப்பேன். இடங்கொள்ளாமல் போக மட்டும் நீ ஆசீர்வதிப்பேன். அவருடைய பொக்கிஷ சாலையில் எல்லாம் நிறைந்திருக்கிறது. அங்கிருந்து அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். எடுக்க எடுக்க குறையாத ஒரு இடம் பரலோகம், கொடுக்க கொடுக்க குறையாத ஒரு இடம் பரலோகம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மரித்தும் சதா காலமும் ஜீவனோடு இருக்கிறார். அவருக்கு மரணமே இல்லை. அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடியால் எப்பொழுதும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவருக்கு மரணமே இல்லை. அவர் மரணமே இல்லாத பிரதான ஆசாரியன். எப்பொழுதும் அவரிடத்தில் யார் வந்தாலும் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். அவர் மாறவே இல்லை. நேற்று மாறவில்லை, இன்றும் இல்லை, நாளையும் மாறவில்லை. இன்றைக்கு எனக்கு உதவி செய்கிறார், நாளை என் மகனுக்கு உதவி செய்வார், அதன் பிறகு அவனுடைய பிள்ளைக்கு உதவி செய்வார். தலைமுறையால் இயேசு ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அவருக்கு மறைவு இல்லை, மரணம் இல்லை. நான் ஒரு மனுஷனை நம்புவேன் என்றால் அவன் இன்றைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பானா என்று தெரியாது. ஒரு மருத்துவரை நம்புவேன் என்றால் இன்றைக்கு இருப்பார், நாளைக்கு அந்த மருத்துவர் இருப்பாரா தெரியாது. இன்றைக்கு எனக்கு வைத்தியம் செய்கிற மருத்துவர் என் மகனுக்கு செய்வாரா, என் மகனுடைய மகனுக்கு செய்வாரா என்றால் சந்தேகம்.
ஆகையால் வேதம் சொல்லுகிறது, அவரை நம்புங்கள். அவரை நம்புகிறவன் செழிப்பான். அவன் அந்த வாய்க்கால் ஓரமாய் தன் வேர் விட்ட மரம், அதுல தண்ணி குறையவே செய்யாது. விசுவாச வாழ்க்கை என்பது ஆசீர்வாதமான வாழ்க்கை, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. உலக பிரகாரமான வாழ்க்கையிலே ஒரு சம்பளத்தை அதை டிபெண்ட் பண்ணி வாழ்கிறேன். மகனுடைய சம்பளம், கணவனுடைய சம்பளம், அதை சார்ந்து வாழ்கிறேன். அந்த சம்பளத்தின் அளவு எவ்வளவோ அதை வைத்து தான் வாழ முடியும். நான் முழுக்க முழுக்க இயேசுவே நம்புகிறேன் என்றால் எனக்கு எல்லையே கிடையாது. இந்த மாதம் எனக்கு 5 லட்சம் தேவை என்றால் அதை கொடுக்கிறார். அடுத்த மாதம் 50 லட்சம் தேவை என்றால் அதை கொடுக்கிறார். ஏனென்றால் நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவரை நோக்கி பார்க்கிறேன். என்னுடைய வியாதிகளை குணமாக்குகிறார். கால்வலி இருந்தாலும் குணமாக்குகிறார், கேன்சர் கட்டியாக இருந்தாலும் குணமாக்குகிறார். அவருடைய அற்புதத்துக்கு எல்லையே இல்லை, எல்லையே இல்லை. எனக்கு மாதம் 25,000 வருமானம், நான் அதை வைத்து தான் திட்டமிட முடியும். ஆனால் நான் என் வருமானம், என் சம்பளத்தை நினைக்கவில்லை, அதை நம்பவில்லை. நான் அவரை நம்புகிறேன், அவரை நோக்கி பார்க்கிறேன். என் திட்டம் பெரிதாய் இருக்கும், அவர் என்னை மிகவும் பெரிதாய் ஆசீர்வதிப்பார். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும்ப அவர் பெரிய காரியங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். பரலோகத்திலிருந்து கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு ஊழியர் ஒரு முறை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்திலே கர்த்தர் அந்த ஊழியக்காரனை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போனார். அங்கே பல்வேறு விதமான அறைகள் இருக்கிறது. ஒவ்வொரு அறைகளிலும் பல்வேறு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அறையிலே பூமியிலிருந்து கொண்டு வரப்பட்ட கடிதங்கள் திறந்து வாசிக்கப்படுகிறது. இன்னொரு அறையிலே அந்த கடிதங்களுக்கு பதில் எழுதப்படுகிறது. இன்னொரு அறையில பார்த்தா சரீர உறுப்புகள், கண்ணு, காது, மூக்கு, இந்த மாதிரி சரீர உறுப்புகள். இன்னொரு அறையில பார்த்தா வீட்டுக்கு தேவையான பொருட்கள். இன்னொரு அறையில பார்த்தா விலை உயர்ந்த பொருட்கள். இப்படி பல்வேறு விதமான காரியம் இருக்கு. இன்னொரு அறையில பார்த்தா உணவு பொருட்கள், இன்னொரு அறையில உடைகள், இப்படி பல்வேறு விதமான காரியங்கள் அறை அறையாயிருக்கிறதா. இவருக்கு ஒன்று விளங்கவில்லை. இவர் அங்கே நின்ற ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் விசாரிக்கிறார், ஆண்டவரே என்னது இதெல்லாம் தெரியல. லெட்டர் கொண்டு வராங்க, படிக்கிறாங்க, திரும்ப அதுக்கு பதில் எழுதுறாங்க. ஒவ்வொரு அறையில என்னெல்லாமோ இருக்குது. விசாரித்த போது இயேசு சொன்னாராம், அந்த கடிதங்கள் தான் பூமியிலிருந்து வரக்கூடிய விண்ணப்பங்கள், ஜெபங்கள், என்னை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற பிள்ளைகளின் விண்ணப்பங்கள், விண்ணப்ப ஜெபங்கள். அது இங்கே பரலோகத்துக்கு வருகிறது, இங்கே வாசிக்கப்படுகிறது, அதுக்கு பதில் அனுப்பப்படுகிறது, பதில் அனுப்பப்படுகிறது. அவங்க என்ன கேட்டாங்களோ அது கொடுக்கப்படுது. எல்லாமே இங்கே இருக்கிறது. இங்கிருந்து தான் எல்லாமே கொடுக்கப்படுகிறது. மனிதர்களுக்கு எதெல்லாம் தேவையோ, அவர்கள் எதற்காக என்னை நோக்கி பார்க்கிறார்களோ எல்லாமே இங்கிருந்து தான் கொடுக்கப்படுகிறது. எல்லாமே இங்கே தான் இருக்கு, பரலோகத்தில் இருக்கிறது. இதுதான் என்னுடைய பொக்கிஷ சாலை. நான் அதை மனுஷங்களுக்காய் திறந்து கொடுப்பேன். என்னை நோக்கி பார்க்கிறவர்களுக்காய் திறந்து கொடுப்பேன். என்னை நம்புகிறவர்களுக்காய் திறந்து கொடுப்பேன். என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காய் திறந்து கொடுப்பேன் என்று இயேசு சொன்னாராம். சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமான ஒரு தேவன், இவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நம்ம என்ன கேட்டால் நமக்கு கொடுக்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஒரு தேவன் நமக்கு, நம்ம போய் அற்பமான மனிதரிடத்துல போய் கெஞ்சி தலை குனிந்து ஏன் நம்ம நிக்கணும், ஏன் நிக்கணும், ஏன் கையேந்தி நிக்கணுங்க? ஏன் ஒரு சாதாரண மனுஷனிடத்துல போய் கையேந்தி நிக்கணும்? என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஏன் ஒரு மனுஷனை தேடி தேடி அலைய வேண்டும்? ஒரு உதவிக்காக ஏன் ஒவ்வொரு வீடு வீடா ஏன் நீ அலைய வேண்டும்? ஏன் ஒரு மனுஷனுக்கு முன்பதாக போய் உன் வருத்தங்களை சொல்லி சொல்லி அழுது கண்ணீர் வடிக்க வேண்டும்? ஐயோ, என் மகனுக்கு ஒரு வேலை தாருங்கள், ஒரு வேலைக்காக ஏன் நீ அலைந்து திரிய வேண்டும்? மனுஷங்கள்ட்ட போய் ஏன் நிக்கணும்? என் பிள்ளைக்கு ஒரு திருமண காரியத்தை தாங்க ஏன் அலைய வேண்டும்?
ஏன் ஆஸ்பத்திரியா, டாக்டரா ஏன் அலைய வேண்டும்? உனக்கு சுகத்தை கொடுக்கிறவரும், உன்னை ஆசீர்வதிக்கிறவரும், உனக்கு அற்புதங்களை செய்கிறவரும், உன் தேவைகளை சந்திக்கிறவரும் ஆகியவர் தேவன் உண்டு. அவர்தான் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு. அவர்கிட்ட வாங்க, அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. அவரிடத்தில் எல்லாமே இருக்கிறது. நாம் வாசித்த எரேமியா 17:5 இப்படி சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன். பாருங்க, வேதம் தெளிவா சொல்லுது, அவன் சபிக்கப்பட்டவன். அப்ப நான் ஒரு மனுஷனை நம்பி ஒரு மனுஷன் எனக்கு உதவி செய்வான், ஒரு மனுஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அந்த சகோதரன், இந்த நபர், என் தகப்பன், என் தாய், என் கணவர், அவர் இவர்னு சொல்லி மனுஷனை நம்பினா என் வாழ்க்கை சபிக்கப்பட்டதாய் போய்விடும். என் வாழ்க்கை சபிக்கப்பட்டதாய் போய்விடும். வேதவசனம் தெளிவா சொல்லுது, மனுஷனை நம்பாத, கர்த்தரை நம்பு. மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். ஏசாயா புஸ்தகம் 2:22 சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:22 வாசிக்க கேட்போம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். அவனை ஒரு மனுஷனா, அவனை ஒரு அற்புதம் செய்கிறவராக அல்லது ஒரு மனுஷனை ஒரு உதவி செய்கிறவராக நம்புவதற்கு எம்மாத்திரம். மனுஷன் எம்மாத்திரம். என்ன செய்ய முடியும்? ஒரு மனுஷனால் ஒன்று செய்ய முடியாது. அவன் மண்ணான மனுஷன், மண்ணிலிருந்து வந்தா மண்ணுக்கு திரும்பான், வெறும் மண்ணா இருக்கிறான். எந்த மனுஷனாலும் முடியாது. இவ்வளவு பெரிய ஒரு தேவன் சொல்ல, கேளு நான் உனக்கு கொடுப்பேன், ஜெபி நான் உனக்கு கொடுப்பேன், என்னை நோக்கி பார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் தான் உனக்கு உதவி செய்கிற தேவன், என்னை நோக்கி கூப்பிடு, என்னிடத்திலிருந்து உனக்கு உதவியா செய்வேன், என்னிடத்திலிருந்து உனக்கு உதவி வரும். இப்படி ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அதை விட்டுட்டு, கிறிஸ்தவர்கள் நாம் அதை விட்டுட்டு ஏதோ மனுஷன், அக்கா, மாமி, சித்தி, மைனி அவங்க இவங்கள்ட்ட கேட்டுட்டு அலையிறோம்னா நம்மள மாதிரி இப்போ ஒரு அறிவில்லாதவங்க உலகத்திலே இல்லைங்க. ஒரு தேவன் இருக்கிறார், அவரே சார்ந்து கொள்ள வேண்டும், அவரே நம்ப வேண்டும், அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். அவர் அற்புதமாய் நடத்துவார். அதான் விசுவாச வாழ்க்கை. சங்கீதம் 108:12 சொல்லுகிறது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதான்னு எழுதப்பட்டிருக்கு. அது வேஸ்ட். மனுஷனுடைய உதவினால் பிரயோஜனமே இல்லை. மனுஷனுடைய உதவி பலன் கொடுப்பது இல்லை. ஆனால் தேவனோ எனக்கு பலன் கொடுக்கிறார். பாருங்கள், நான் ஒரு ஆபத்திலே சிக்கிக்கொண்டேன், ஒரு விபத்திலே சிக்கிக்கொண்டேன். பெரிய பலத்த காயத்தோடு இப்பொழுது ரோட்டிலே நான் கிடக்கிறேன், யாருமே இல்லை. அந்த நேரத்திலே நான் என்னுடைய போனை எடுக்கிறேன். இவனுக்கு தெரிந்த நண்பருக்கோ யாரோ ஒரு நபருக்கோ நான் போன் பண்ணுகிறேன். அவர்கள் தொலைவிலே இருக்கிறார்கள். நான் போன் பண்ணி அழைக்கிறேன். அவர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள், ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கிறார்கள். ஆனால் என்னை நேசிக்கிறார்கள், ஓடி வருகிறார்கள். நான் அழைத்து அவர்கள் வந்து என்னை கண்டு என்னை ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போய் என்னை காப்பாற்றுவதற்கு வெகு நேரம் எடுக்கும். அவங்க அப்படி கொண்டு போகும்போது டாக்டர் சொல்றாரு, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா பிழைச்சிருக்க பார்த்தா, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இந்த மனுஷனை காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க,
அப்ப என்னுடைய இக்கட்டில் நான் ஒரு மனுஷனுடைய உதவியை தேடினேன். அவர் எனக்கு உதவி செய்தாலும் அது பலன் கொடுக்கவில்லை. வழங்குதா? நான் நடந்து போறேன், மழை நேரம், கால் வலிக்கு விட்டது, சறுக்கிட்டு நான் போறேன், நான் கீழே விழ போறேன், எனக்கு தெரியுது கீழே விழ போறேன். இப்போ நான் அம்மா அப்பா ஓடி வாங்க என்ன காப்பாத்துங்க, என்ன அவர்கள் காப்பாற்ற விரும்புகிறார்கள், என்னை நேசிக்கிறார்கள். என் கண் எதிரிலே எனக்கு தெரிந்தவர் நிற்கிறாங்க, ஓடி வர்றாங்க, அவங்க வாரதுக்குள்ளே நான் கீழே விழுந்துடுறேன், எனக்கு அடிபட்டு விடுகிறது. அதான் வேதம் சொல்லுது, இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா. இந்த எமர்ஜென்சியான நேரத்திலே, இந்த ஆபத்தான நேரத்திலே மனிதன் நமக்கு உதவி செய்ய முடியாது. அவர்கள் உதவி செய்ய வந்தாலும் அது பலன் கொடுக்காது. அந்த இடத்துல தேவனுடைய உதவி தேவை. நான் என் கால் சறுக்குகிறது என்று சொன்ன உடனே அவருடைய கிருபை என்னை தாங்க வேண்டும். அவர் என்னை தாங்கி பிடிக்கிறார். எத்தனையோ பேர் இந்த அனுபவப்பட்டிருப்பீர்கள். நம்ம நடந்து போவோம், கால் வழுக்கும், விழப்போவோம், இயேசுவேன்னு கூப்பிட்டுருப்போம், உடனே விழாமல் யாரோ ஒருவர் தாங்கி பிடித்தது போல இருந்திருக்கும், தப்பி இருப்போம். அதான் தேவனுடைய உதவி, அதுதான் தேவனுடைய உதவி. ஒரு முறை நான் என்னுடைய இருசக்கர வாகனத்திலே ஒரு ஊழியத்துக்காக போய் கொண்டிருந்த பொழுது, ஒரு இரவு நேரம் நான் போய் கொண்டிருந்த ஒரு நாய் குறுக்கை சாடி விட்டது. நாயின் மேல் என் வண்டி மோதி விட்டது. மோதி என் வண்டி அப்படியே சரிந்து கீழே விழும்படி சரிந்து போய் கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிகிறது நான் கீழே விழப் போகிறேன். இயேசுவே என்று கூப்பிட்டேன், இயேசுவே என்று கூப்பிட்டேன். அவ்வளவுதான். கண்ணை மூடி கண்ணை திறக்கிற நேரத்திலே என் வண்டி அந்த இடத்தை தாண்டி அழகாய் போய் கொண்டிருக்கிறேன். கீழே விழவே இல்லை, கீழே விழல, அந்த ஏரியாவே தாண்டி போயிட்டு இருக்கு. எப்படி நடந்தது என்பது ஆச்சரியம். அந்த இடத்துல தேவன் பாதுகாத்தார். அந்த நேரத்தில் நான் போன் எடுத்து என் நண்பனுக்கும் என் மனைவிக்கும் எனக்கு தெரிந்தவர்களுக்கு அழைத்திருந்தால் தப்ப முடியாது, கீழே விழுந்து கையும் காலம் உடைந்திருக்கும். ஆபத்தான நேரத்தில் உடனே நாம் இயேசுவே என்று கூப்பிடுவோம், நம்மை அறியாமலே கூப்பிடுவோம். கீழே விழப்போகிறோம், இயேசுவே அப்படின்னு தான் கத்துவோம். ஏன்னா அவர் தான் அந்த இடத்துல உதவி செய்ய முடியும். இக்கட்டில அவருடைய உதவி தான் நல்லது. மனுஷனை கூப்பிட்டு மாமா மைனி சித்தி யாரும் வரப்போறதில்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடத்திலும் நம்ம பயன்படுத்த வேண்டும். ஒரு ஆபத்தான நேரத்துல, ஒரு நெருக்கடியான நேரத்துல இயேசுவே என்று கூப்பிட தெரிந்த நமக்கு மற்ற நேரங்கள்ல ஏன் வரமாட்டேங்குது? அந்த நேரத்துல அவர் தான் காப்பாற்ற முடியும்னு தெரியுது, காப்பாற்றவும் செய்கிறார். கீழே விழல்ல, தப்புறோம், காப்பாற்றப்படுகிறோம், தப்புவிக்கப்படுகிறோம், பெரிய ஆபத்துகளிலிருந்து பிழைத்து வருகிறோம், பெரிய விபத்துகளிலிருந்து தப்புகிறோம். இயேசுவேன்னு தான் கூப்பிட்டோம். அதான் அவரை நோக்கி பார்த்தது. அதுதான் வேதம் சொல்லுது, என்னை நோக்கி பார், நீ வெட்கப்பட மாட்டேன். மிகுந்த ஆபத்தான நேரத்தில் மாத்திரமல்ல, 5 ரூபாய் காரியமா இருந்தாலும் என்னை நோக்கி பார், 5 லட்சம் ரூபாய் காரியமா இருந்தாலும் என்னை நோக்கி பார், நான் பார்த்து கொள்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னை நடத்துவேன். ஐயோ எனக்கு யாருமே இல்லை, என்னை யாருமே நேசிக்கல, என்னை யாருக்குமே பிடிக்காது, இந்த உலகத்துல எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, இப்படி சொல்ற கிறிஸ்தவங்களா நீங்க? யாருமே வேண்டாங்க, ஒருவர் இருக்கிறார், அவர் போதும், அவர் தான் இயேசு. அவரை கூப்பிடுங்க. இயேசு உங்களோடு இருக்கிறார் என்றால் வேற யாருமே தேவையில்லை. உங்க பக்கம், இந்த பக்கத்துல 1000 பேரும் இந்த பக்கத்துல 10,000 பேர் நின்றா கூட இயேசு உங்களோடு இருப்பதற்கு சமமாகாது. அவர் இருந்தா போதும், அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உதவி செய்வார், அவர் அற்புதம் செய்வார் என்று நான் சொல்லுகிறேன். மனுஷனை நம்புவதை நிறுத்துங்கள். அதுக்காக நான் மனுஷனை வெறுக்க சொல்லவில்லை, மனிதனை சந்தேகப்பட சொல்லவில்லை, மனிதனை அற்பமாய் பார்க்க சொல்லவில்லை. நீங்கள் உங்கள் தேவைகள் எல்லாவற்றுக்கும் தேவனை சார்ந்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறேன். கர்த்தரை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறேன். மனுஷனே நம்பி 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 தேவனை நம்புவதை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லுகிறேன். எல்லாவற்றுக்கும் மனுஷனே தேடி தேடி கர்த்தரை நோக்கி பார்ப்பதை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லுகிறேன். அது உங்களுக்கு வெட்கத்தையும் அவமானத்தையும் உண்டாக்கும் என்று சொல்லுகிறேன். இன்னைக்கு உதவி செய்வாங்க, நாளைக்கு செய்வாங்க, திடீர்னு ஒரு நாள் அவருடைய உதவி நின்றுவிடும். அன்னைக்கு நம்ம தலை குனிந்து வெட்கப்பட்டு நிற்க வேண்டி வரும். ஆகையால் இப்பொழுது கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை தேடுங்க, அவர் சமூகத்தை நித்தமும் நாடுங்கள், அவரையே நோக்கி பாருங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார்.
அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் செய்தி கேட்டுக்கொண்டிருந்தீங்களா? ஆண்டவர் எவ்வளவு பெரிய நன்மைகள் அவங்க வாழ்க்கையில் செய்திருக்கிறாங்க. இதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்யத்தான் போகிறார். இந்த நேரத்திலும் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உண்மையே முழுமையாக நம்புவேன்ப்பா. என்னுடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் ஆண்டவரே முழுமையாக உங்கள் மேலே வைக்கிறேன்னு சொல்லி இந்த நேரத்திலும் நம் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இப்பொழுது ஜெபிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நன்றி ஆவியானவரேப்பா. நேரத்திலும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஓ ரிஷா மாது ரிஹலஹ சந்தரகலபா. குடும்பங்களிலே தெய்வீக விடுதலைகள் நடக்கட்டும். மறைந்து ஒளிந்து போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. ஆத்தும ரட்சிப்பை குடும்பங்களில் தடை பண்ணுகிற பொல்லாத வல்லமைகள் முறியடிக்கப்படட்டும். அந்தகாரத்தின் வல்லமைகள் செயலந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். வரவேண்டிய நன்மைகள் வருவதாக. தடைகள் மாறட்டும். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறியடித்து பொக்கிஷ சாலைகளை கர்த்தர் திறப்பீராக. சாட்சிகளை கேட்க செய்யும். ஆனந்தமும் மகிழ்ச்சியும் குடும்பங்களிலே தொனிக்க செய்யும். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று உமது நாமத்துக்கு மகிமையாக புற ஜாதிகளுக்குள்ளே என் தேவன் நிறுத்து போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நான் கர்த்தரை நம்பினதினால் கர்த்தர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார் என்று இது முதல் ஒவ்வொரு நாவுகளும் அறிக்கை பண்ண போகிறபடிக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கரத்தை பிடித்து கொள்ளும் ஆவியானவர் தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் திருநாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நியூ இந்தியா ஆராதனை கூடாரம், சுனாமி காலனி, கொட்டில்பாடு, குளச்சல் அருகில், கன்னியாகுமரி மாவட்டம். ஆவிக்குரிய ஆராதனைகள், வல்லமையான தேவ செய்தி, எங்களோடு ஆராதிக்க அன்பாய் அழைக்கிறோம். எங்கள் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி முதல் 12:30 மணி வரை, ஞாயிறு இரவு 7 மணி முதல் 8:30 வரை. உபவாச கூட்டம் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா ஆமா. உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள்